சின்ன கட்சியாக வச்சு நடத்திட்டு இருந்தால் போகிறோம்னு நினைக்கிறார் எடப்பாடி. அவர் விபூதி அழிக்க ஆரம்பிச்சுட்டார். எங்கேயோ போய் முக்காடு போட்டுட்டு அவர் போய் மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணுறார். இது துர்பாக்கியம். இந்த ரெட்டையால் அவர் கையில் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள். இதுக்கு மாற்று இல்லை. திமுக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் நமக்கு ரெண்டு கருத்து கிடையாது. ஆனால் அதற்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியாத ஒரு நிலைமையில் நாம் இருக்கோம். எப்படி இருந்தாலும் பல மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸில் டிஎம்கேயை தோக்கடிக்கிறது தான் நம்முடைய கடமை என்பதை நாம் மனதில் வைத்து இந்த எலெக்ஷனில் வேலை செய்வோம். இப்போ செந்தில் பாலாஜியை அவர் அமைச்சராக வைத்திருக்கிறார். அது இந்த வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போச்சு. துறையில்லாத அமைச்சர் என்பது அரசியல் சாசனத்தை பரிகாசம் செய்வது போல. இவர் அமைச்சராக வச்சிருக்கிறதுக்கு நீங்கள் கூச்சப்படணுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட கோர்ட் சொன்ன அப்புறமும் இன்னும் அவர் அமைச்சராக இருக்கிறார். இந்த சமயத்தில் தான் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு சாதகமான சூழ்நிலை வரும்போது சாதகமான ஒரு நீதிபதியை வச்சு சாதகமான ஒரு தீர்ப்பு வாங்குவது என்பது இப்போ வழக்கமாகிவிட்டதுனால இந்த ஆனந்த் வெங்கடேஷ்ன்ற ஒரு ஜட்ஜு கண்ணில் இது மாட்டிடுது. அவர் என்ன பண்ணார், அந்த வழக்கினுடைய விசாரணை செய்த அந்த தீர்ப்பெல்லாம் வாங்கினார். அவர் பார்த்தார் 4 நாளில் 1173 விட்னஸஸை எக்ஸாமின் பண்ணது, அந்த வாக்குமூலத்தெல்லாம் படித்து 370 ஆவணங்களை படித்து 280 பக்கத்தில் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்து பொன்முடி பேரில் ஒரு தவறு இல்லை, குற்றமற்றவர், அவர் நாணயமானவர்ங்கிறது ஒரு தீர்ப்பு எழுதினாக்க அதை படித்து பார்த்துட்டு இது தவறான விஷயம்னு சொல்லி அவர் ஒரு முடிவெடுத்து அதை மாற்றுகிறார். அதுக்கு திமுக ஐடி விங்கிலேருந்து போடுறாங்க ட்வீட். பெரியார் கூறியிருக்கிறார், நாம் சட்டம் இயற்றினாலும் பார்ப்பான் நீதிபதியாக வந்து நிற்பான். எந்த மாதிரி ஒரு அரசியல் சூழ்நிலையை உருவாக்குறாங்க பாருங்க. மணல் குவாரி வழக்கு இது வெறும் சொத்து குவிப்பு வழக்கு மாத்திரம் இல்லை. பொன்முடி பேரில் அவர் அது 96 2001 2006லேருந்து 2011 வரைக்கும் ஒரு 28 கோடி ரூபாய்க்கு செம்மண் திருடி இருக்கார் அவர் குடும்பம் அப்படின்னு அவர் பேரில் குற்றச்சாட்டு. அது நிலுவையில் இருக்குது. அதை எப்படியாவது ஹைகோர்ட்டில் போய் தடுக்கணும்னு பாட்டு நல்ல வேளை ஹைகோர்ட் அந்த கேஸை வந்து தடை செய்யக்கூடாது என்று அதை விசாரணை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். நில அபகரிப்பு, நான் அதை பற்றி கூறினேன். 18,000 நில அபகரிப்பு வழக்குகள். அதில் பொன்முடி, நேரு, KPK ராஜா, சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன், சவுந்தரபாண்டியன், திருச்சி மேயர் அன்பழகன், நெல்லை மாவட்ட செயலர் கருப்புசாமி பாண்டியன், வீரபாண்டி ஆறுமுகம், அமைச்சர்கள் பரிதி இளம்பரிதி, சுரேஷ் ராஜன், கருணாநிதி மகன் அழகிரி எல்லோரும் ஜாமீன் பெற்றிருக்கிறார்கள். வழக்கு நடக்கிறது. இந்த செய்தி கொடுத்தது தமிழ் ஈழம் வியூ இணையதளம். அதுவும் இவங்களுக்கு வேண்டிய இணையதளம் தான், எதிர்ப்பானதில்லை. திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த 2 ஆண்டுகளில் நடந்திருக்க நில அபகரிப்பு பாருங்கள். ஜூனில் துறைப்பாக்கத்தில் ஒரு குடிநீர் தொட்டியை போய் திமுககாரங்க எடுத்துக்க அந்த ஊர் பொம்பளைங்கள்லாம் போய் அடித்து அவங்கள விரட்டியிருக்காங்க. டிசம்பரில் திருவண்ணாமலையில் தண்டராம்பட்டில் திமுக பிரமுகர்கள் மலையை குடைந்து 2 ஏக்கர் நிலத்தை அபகரித்திருக்கிறார் என்று அவர் பேரில் குற்றச்சாட்டு. திருப்பூரில் கோவில் நிலத்தை திமுக பெருமர் ஆக்கிரமித்ததாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் முன் மக்கள் புகார். திருநெல்வேலி தாமரை செல்வி கிராமத்தைச் சேர்ந்த நீர்நிலை நிலத்தைச் சேர்ந்த திமுகவினர் மீது திமுகவினரே கொலைவெறி தாக்கல். நீயா நானா இதை எடுத்துக்கிறதுக்கு 7.5 ஏக்கர் நில ஆக்கிரமிப்பு செய்ததாக திமுக பிரமுகர் வெங்கடேசன் மீது புகார். இதெல்லாம் 2021 அப்புறம். நெல்லை மாவட்டம் சங்கர் பகுதியில் திமுக செயற்குழு உறுப்பினர் பேச்சு பாண்டியன் வேறொருவருக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சித்து
அதை எதிர்த்த உரிமையாளர்கள் தந்தை மகன் 20 பேரும் கொலைவெறி தாக்குதல். மேடவாக்கம் குணசேகரன் நிலத்தை திமுக கவுன்சிலர் ஆக்கிரமிப்பு, குணசேகரன் தீக்குளிக்க முயற்சி. மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு சொந்தமான நிலத்தை திமுக எம்பி கலாநிதி வீராசாமி ஆக்கிரமிப்பு. பொது மருத்துவமனை கட்டி வசூல். உயர்நீதிமன்றம் 1 மாதம் கெடு வெடித்திருக்காங்க, இதை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி. 186 ஏக்கர் நிலம் நீர்நிலைகள் அபகரிப்பு. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் TRVS ரமேஷ் மீது உயர்நீதிமன்றம் விசாரணை செய்ய உத்தரவிட்டு குற்றச்சாட்டுகளின் தன்மையும் பட்டா நிலங்கள் மாற்றப்பட்ட அரசு நில ஆழத்தின் அளவையும் நீர்நிலைகளையும் பட்டா நிலமாக மாற்றியதை பார்த்து எங்களுக்கு அதிர்ச்சி என்று கூறியிருக்கிறது. பாருங்கள், அந்த டிஎன்ஏவில் இந்த நில அபகரிப்பு அப்படிங்கிறது ஊறி இருக்கிறது. அதில் இந்த இவர் இருக்கிற மா சுப்பிரமணியன் அவர் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது அது வீடியோ எடுத்துட்டாங்க. நாங்கள் இந்த ஆக்கிரமிப்பு நிலத்தெல்லாம் திருப்பி எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறது இல்லை. இந்த கோர்ட்டு பண்ணுற ஒரு தொந்தரவால் தான் நாங்கள் இதை பண்ணுறோமே தவிர, இல்லைன்னா நாம் ஒன்றும் பண்ண மாட்டோம். உங்களுக்கெல்லாம் ஆதரவாக தான் இருக்கார் முதல்வர் பேசுகிறார் சார். கட்டுப்பாடு உட்கட்சி மோதல்கள் கிட்டத்தட்ட 3 பக்கம் இருக்குது. இவங்களுக்குள்ள அடிச்சுட்டுது. எல்லாம் மந்திரி எதிர, எல்லாம் கட்சி பிரமுகர்கள் எதிர மண்டை உடையுது. இது இவங்களுடைய கட்டுப்பாடுனுடைய ரெக்கார்ட். இதெல்லாம் பார்க்கிறார். நான் சர்வாதிகாரி, சாட்டையை கையில் எடுப்பேன் என்று கூறினார். அதுக்கப்புறம் என் கட்சிக்கு அது யாரும் அது கேட்கவே இல்லை. இவர் சொல்றது யாருமே கேட்கறது கிடையாது. என் கட்சிக்காரர்கள் செய்யும் தவறால் எனக்கு தூக்கம் வரவில்லை. அப்புறம் பார்த்தார், நம்ம ஆளுங்க தான் கேட்கல, என்னடா பண்ணலான்னு பார்த்தா, மற்றவர்களை பார்த்து சீண்டி பார்க்காதீர்கள், திமுகவையோ திமுக காரனையோ சீண்டி பார்த்தால் தாங்க மாட்டீர்கள். எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும். இது மிரட்டல் அல்ல, எச்சரிக்கை. தன்னை சுற்றி இருக்கவங்களை அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் எதிரிகள் பேரில் பாய்கிறார். அவரை பார்த்து வருத்தமாக இருக்குது எனக்கு சில சமயம் பார்த்தா. அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு கட்சியில் அந்த மாதிரி ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைமை இல்லாதனால இது ஒரு அராஜக கட்சியாக மாறி வருகிறது. ஒரு காலத்தில் ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைவர் இருந்தால் இதை கண்ட்ரோல் பண்ணுவார் என்றாவது நம்மளால் சொல்ல முடியுது. இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. ஆபத்தான நிலைமையில திமுக மாத்திரம் இல்லை, தமிழ்நாடும் அதனால் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறதுன்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. இங்கே இந்த சசி தரூர் இருந்திருந்தால் இதை பற்றி பதில் கூறியிருப்பேன் அவர் எதிர. இது தமிழ்நாட்டில் நாங்கள் கொடுக்குற வரியில் 29% தான் நமக்கு வருது அப்படின்னு கூறியிருக்காங்க. இது அப்பட்டமான பொய். இதை அவங்க நிர்மலா சீதாராமன் அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்க இதை அரசு மத்திய அரசு கொடுப்பதோ இல்லது மாநில அரசு அது மத்திய அரசுக்கு கொடுத்து மத்திய அரசுக்கு திருப்ப கொடுப்பதோ இல்லை, அது ஃபைனான்ஸ் கமிஷன் தான் முடிவு பண்ணுறாங்க. அதை பற்றி சசி தரூர் கூறியிருந்தார். ஃபைனான்ஸ் கமிஷன் என்பது பல மாநிலங்களை அவங்க ஆலோசனை கேட்டு தான் அவங்க என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்க. அவர் சொன்னார், அந்த மாநிலங்களில் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாநிலங்களுக்கு அதிகமாக பணம் போகிற மாதிரி ஒரு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாதிரி ஒரு மாநிலம், உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒரு மாநிலம், பீகார், அந்த வடமேற்கு பகுதிகள், அது எல்லாம் நம்ம எதிரிகள் அந்த மாநிலங்களை தாக்கக்கூடிய மாநிலங்கள். உத்தராகண்ட் இதெல்லாம் அந்த மாநிலங்களுக்கு உதவி அதிகம் கொடுக்கவில்லை என்றால் நாட்டினுடைய பாதுகாப்புக்கே ஆபத்து. இதை நாம் வெறும் அரசியலாகவோ பொருளாதார ரீதியாகவோ மாத்திரம் பார்க்கக்கூடாது. இதில் நாட்டினுடைய பாதுகாப்பும் இதில் இருக்கிறது என்பதை சசி தரூர் போன்றவர்கள் உணர வேண்டும். அவர் இருந்திருந்தால் அவர் முன்னால் கூறியிருப்பேன். ரெண்டாவது, இதை நம்ம தமிழ்நாட்டில் வந்த வெள்ளத்தை பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று இவர் மனு கொடுத்திருந்தார். பேரிடராக அறிவிப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று ஐக்கிய முன்னணி அரசு எந்த அரசில் திமுக பங்கேற்றதோ அதுவே 2013 உத்தராகண்டில் 5700 பேர் மூழ்கினார்கள். பெரிய வெள்ளம். அதை பேரிடரை அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வந்தது. அப்போது திமுக பங்கேற்ற ஐக்கிய முன்னணி அரசு கூறுகிறது அதற்கு சட்டத்தில் வழி இல்லை.
அந்த மாதிரி சட்டம் இல்லை. எந்தெந்த இடத்துல ஒரு பேரிடர் நடக்கிறதோ அங்கே போய் ஆய்வு செய்து அதுக்கு வேண்டிய பணம் கொடுப்பார்கள். கேரளாவுக்கும் அப்படி தான் நடந்தது, எல்லா மாநிலங்களுக்கும் அப்படி தான் நடந்தது. அதை வைத்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்று கூறுவது அது முற்றிலும் தவறு. அதை நம்ம பத்திரிகைகளும் அதை எடுத்து எழுதுவதில்லை. பெரிய எதிர்கட்சி இப்போ அண்ணாமலை ஒருத்தர் இருக்காரோ ஏதோ பேச்சு நடக்குது, இல்லைன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அமலாக்கத்துறை துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறதா? அமலாக்கத்துறை இது வரைக்கும் 1 லட்சம் கோடி ரூபா தவறான பணத்தை பிடிச்சிருக்காங்க. அதுக்கு உச்ச நீதிமன்றம் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது. ஏன்னா அதை போய் பிடுங்கணும்னு பார்த்தாங்க. இதில் வங்கி மோசடியில் 41,000 கோடி ரூபா பணத்தை பிடிச்சிருக்காங்க, வங்கி மோசடி செய்ததில். அதில் மல்லையா, நிறைவு மோடி இவங்களெல்லாம் 22,000 கோடி ரூபா மோசடி செய்ததில் 19,000 கோடி ரூபா சொத்தை அவங்கள்ட்டேருந்து பிடிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை. இதெல்லாம் யாராவது பேசுகிறாங்களா? அதை வங்கிகளுக்கு அதை விற்று 15,000 கோடி ரூபா திருப்ப கொடுத்துருக்காங்க இடி. லஞ்ச ஊழலை பொறுத்தவரையில் 5,400 கோடி ரூபா தான் இதுவரைக்கும் பணம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தான் பிரச்சனையே. இவ்வளவு பெரிய விஷயத்தை இடி பண்ணுறாங்க, அவங்க சொத்தெல்லாம் பிடிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இடி நல்ல காரியம் பண்ணுறாங்கன்னு ஏதாவது ஒரு எதிர்கட்சி, ஏதாவது ஒரு பத்திரிக்கை, ஏதாவது ஒரு அறிவுஜீவி சொல்லி கேட்டிருக்கோமா? நம்ம இவ்வளோ நல்ல காரியம் பண்ணுறாங்களேன்னு. அவர்களை தொட்டால் தான் பிரச்சனை. கத்தையாக பணம் கிடைக்குது. ஒரு பார்த்தா சாட்டர்ஜின்னு ஒரு அமைச்சர்கிட்டேருந்து அவர் பேரில் ஒரு நடவடிக்கை எடுத்தால் இது பழிவாங்கல். இப்போ தமிழ்நாட்டில் 82 கோடி ரூபா கிடச்சிருக்கு, ஜார்க்கண்டில் 340 கோடி ரூபா கிடச்சிருக்கு. இதெல்லாம் இடி நடவடிக்கை எடுக்காத கிடைக்குமா இதெல்லாம்? ஆனால் இந்த நடவடிக்கை எடுக்கும்போது இது காழ்ப்புணர்ச்சி, இது பழிவாங்கல் என்று கூறி இது பாஜகவினுடைய எதிரிகளுக்கு மேலே இது பிரயோகம் செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். பாஜக கர்நாடகா தவிர எந்த இடத்துல அது ஆட்சி செய்தாலும் அதன் பேரில் எந்த லஞ்ச குற்றச்சாட்டும் இல்லை. கர்நாடகாவில் மாத்திரம்தான் குற்றச்சாட்டு இருக்கே தவிர 27 ஆண்டுகளாக குஜராத் ஆட்சி செய்கிறது குற்றச்சாட்டு இல்லை. இந்த தரம் மத்திய பிரதேசில் பாஜக எப்படி ஜெயிச்சது என்பதை பல வல்லுநர்கள் எழுதினார்கள். அதற்கு காரணம் 18 ஆண்டுகளாக அவங்க ஆட்சி பண்ணுறாங்க, யாரும் அவர்களை பார்த்து நீ ஒரு தப்பு பண்ணேன்னு சொன்னது கிடையாது அப்படின்னு. நீங்கள் பாஜகவில் யாரையாவது பிடிச்சி இது எதிர்கட்சியில் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் நீ வாயா உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்ல முடியும்? எதிர்கட்சியில் ஃப்ராடு இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால தான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. யூபியை எடுத்துங்க, பாஜக சர்க்கார் எப்படி நடக்கிறதுங்கிறது தெரிஞ்சிடும். யூபியில் தடி எடுத்தவன் தண்டல்காரன் இருந்தது, அங்கே ஆட்டிக்குன்னு ஒருத்தர் இருந்தார். அதனால் பேப்பரில் படிச்சிங்களே இல்லையான்னு தெரியல, துக்குளுக்கில் எழுதியிருக்கோம். அதை பற்றி 10,000 கோடி ரூபா அவர் ஒரு சாம்ராஜ்யமே நடத்தினார். 54 கம்பெனி. இந்திரா காந்தியினுடைய குடும்பத்தினுடைய சொத்தை அவர் பிடிங்கினார். காங்கிரஸ் ஒன்றுமே செய்ய முடியல. அந்த ஆர்டிக்கை என்கவுண்டரில் ஃபினிஷ் பண்ணான். யார் காரணம்னாக்க ஒரு முஸ்லீம் பெண் அந்த ஆர்டிக்கை எடுத்து போராடினான். அதற்காக அவர் அந்த ஆர்டிக் எலிமினேட் ஆன உடனேயே யூபி ஆடி விட்டது. 10,000 கோடி ரூபா பணத்தை பிடிச்சாங்க அவர்கிட்ட. இது வரைக்கும் யூபியில் என்ன ஒரு உறுதியான ஒரு கட்சி ஆட்சி செய்யும் பொழுது என்னென்ன மாதிரி அதுக்கு விளைவுகள் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். நல்ல விளைவுகள். ஆறு ஆண்டுகளில் 10,000க்கும் மேலான என்கவுண்டர்கள், 89 மாபியாக்கள் மடிந்தனர், 2,215 பேர் காயமுற்றனர், 14,000 கிரிமினல்களை கைது செய்தது யோகி அரசு. இவங்கெல்லாம் கொலாத்தின் இருந்தான். இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த மதம், அவனை தொட முடியாது, அவனை தொட்டால் இந்த கான்ஸ்டியூன்சியில் ஜெயிக்க முடியாது. அதில் 2 போலீஸ்காரர்கள் இருந்தார்கள், 752 பேர் காயமுற்றார்கள். அரசாங்கம் விலை கொடுத்து தான் இதை செய்தாங்க. 6 மாதங்களில் 3,000 கோடி சொத்துக்களை புல்டோசர் வைத்து இடித்தார்கள். ஏன்னா அதெல்லாம் கட்டினதெல்லாம் புறம்போக்கு நிலத்தில். 2,000 கோடி ரூபாய் சொத்துக்களை கைப்பற்றியது யூபி போலீஸ். ஆர்டிக் என் நிலத்தை அபகரித்து என் குடும்பத்தை அழித்து விட்டார் என்று வாக்குமூலம் கொடுத்து 35 ஆண்டுகளாக அவரை எதிர்த்து போராடி வந்தார் ஒரு முஸ்லீம் பெண்மணி.
அவர் பெயர் சூரஜ் கலி. அவருடைய சகோதரர் படுகொலை செய்யப்பட்டார், மகன் சுடப்பட்டார். உனக்கும் அதுதான் நடக்கும்னு சொன்னாங்க. யோகி கிட்ட போனா இதுதான் என் நிலைமை. ஆர்டிக் ஃபினிஷ்ட். இதுதான் உறுதியான ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய செயல். லஞ்சங்கிறது அந்த ஊரில், அதாவது லஞ்சம் தாண்டவமாடிய ஒரு உத்தரப்பிரதேசத்தில் எனக்கு லஞ்சம் இல்லை என்று கூறுகிறார்கள். இதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். அலகாபாத் நகரே 40 ஆண்டுகள் அந்த ஆட்டிக்கை கண்டு நடுங்கியது. போலீஸ்காரங்களை அவரை கேட்டுன்னு தான் கமிஷனர் போட முடியும். இதெல்லாம் பேப்பரில் வந்த விஷயங்கள். இப்போ நம்ம நாட்டில் என்ன, எப்படியாவது ராகுலை ஒரு பிரதம மந்திரி வேட்பாளராக கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஒரு நாடு பூரா ஒரு நடைப்பயணம் நடந்தது. அதற்கப்புறம் கர்நாடகாவில் ஜெயித்த உடனே அவரால் தான் ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த 3 தேர்தலில் படுதோல்வி அடைந்த உடனே அவரை எப்படி மறுபடியும் முன்னுக்கு கொண்டு வரதுங்கிறதுக்காக பெரிய முயற்சி நடக்கிறது தெரியும் நமக்கு. அதனால் இப்போ பஸ் யாத்திரை இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்தி கூட்டணி அவரை ஏற்றுக்க தயாரில்லை. அதனால் மம்தா என்ன பண்ணாங்க, நீங்கள் அவங்க கட்சியிலேயே கர்கேயை போடு அப்படின்னு. கர்கே ஐயோ நான் இல்லை, ராகுல் இருக்கும்போது நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவர் விலக. இப்போ கர்கே இப்போது நிதிஷ்குமாரை போடுன்னா அவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்கே இப்படி எப்படி வருது பாருங்கள். இந்த மீட்டிங்கில் யார் யார் அந்த சேர வேண்டுமோ அவங்க யாருமே சேரலை. இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைகிறது. அந்த கூட்டணியினுடைய நோக்கமே எப்படியாவது மோடியை வீழ்த்த வேண்டும் என்பது தான். அது நடக்க போகிறதில்லை. ஆனால் எதுக்காக சொல்கிறேன்னா, விஷத்தை பரப்புகிறார்கள், தவறான கருத்துக்களை நம் நாட்டில் பரப்புகிறார்கள். இந்த கருத்து வெளிநாட்டுக்கு போகிறது. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வெளிநாட்டில் மோடி எதிரிகள், இந்த உலகம் பூரா அந்த பாரத நாடு எழுச்சி பெற்று வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏராளமான சக்திகள் வேலை செய்கின்றன. அவருக்கு ராகுல் காந்தி என்னென்ன மாதிரி ஒத்தாசை பண்ணுறாரு பாருங்கள். இவர் வெளிநாட்டுக்கு எப்போ போகிறாருன்னே தெரியாது. 2014 2019 வரைக்கும் 5 ஆண்டுகளில் 247 முறை அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கார். அவர் இப்போ கூட அவர் வெளிநாட்டுக்கு போகுது அவர் கட்சிக்கே தெரியாது, அவர் வீட்டுக்கு தெரியாது. இப்போ யாரோ சொன்னாங்க இந்த யாத்திரை பீரியடில் அப்பா நல்ல வேளை நம்ம நாட்டில் இருப்பார். அவர் வெளிநாட்டில் என்ன பேசுகிறார் பாருங்கள். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இந்திய ஜனநாயகம் நெருக்கடியில் இருக்கிறது, தாக்கப்படுகிறது. நாடாளுமன்றம், பத்திரிகை சுதந்திரம், நீதித்துறைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. எங்கள் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புகள் தகர்க்கப்படுகின்றன. இந்தியாவில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், இல்லை என்றால் உலகத்தில் ஜனநாயகமே இருக்காது. இந்த மாதிரி வெளிநாட்டில் நம் நாட்டினுடைய ஜனநாயகத்தை பற்றியும் நம் நாடாளுமன்றத்தை பற்றியும், நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடக்கலைங்கிறதையும், இந்த மாதிரி நம் நாட்டிலேருந்து யாரோ ஒரு விஷயம் தெரியாத ஒரு ஆள் பண்ணால் இந்த நாட்டினுடைய ஒரு முக்கியமான கட்சியினுடைய தலைவர் இதை போய் பேசுகிறார். அந்த கட்சி அதை எதிர்த்து சொல்ல முடியல, எல்லாரும் திணறுகிறார்கள், இப்படி பேசாதேன்னு மூத்த தலைவர்கள் வாய் மூடிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு நம் நாட்டினுடைய ஜனநாயகம் ஒரு வக்கரமான ஒரு திசையில் போய்கொண்டிருக்கிறது என்பதை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த ராகுல் காந்திங்கிறவரை எப்படியாவது நம்ம நாட்டில் அரசியலில் மோடிக்கு எதிராக கொண்டு வந்து விட வேண்டும், அவரை எதிர்க்கட்சி தலைவராக்க வேண்டும் என்ற முயற்சியில் காங்கிரஸ் தன்னையும் அழித்து கொண்டிருக்கிறது, எதிர்க்கட்சிகளையும் அழித்து கொண்டிருக்கிறது. அப்புறம் மோடி பேரில் எல்லா அபாண்டம், ரஃபேல், அதானி, டெலிஃபோன் ஒத்துக்கேட்பு எல்லாம் பேப்பர்லாம் மோடி தான் இதுக்கு பொறுப்புன்னே சொன்னாங்க. 3லேயும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. யாரோ ஒரு சிபிஐயை வச்சு என்கொயரி பண்ணி அவர் சரி அப்படின்னு சொல்லு. 3லேயும் அதுவும் அந்த இது இருக்குது பெகசஸ் சம்பந்தமான வழக்கில் யார் யார் உங்கள் ஃபோன்லாம் ஒட்டு கேட்குறான்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்களோ அந்த ஃபோன்லாம் கோர்ட்டில் கொண்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. என் ஃபோனை ஒட்டு கேட்டிருக்காங்கன்னு சொன்ன ராகுல் அவருடைய ஃபோனை கொடுக்கல. 29 பேர் அவங்க ஃபோனை கொண்டு கொடுக்குறாங்க. அதை பூரா எக்ஸாமின் பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட் கூறுகிறது யாருடைய ஃபோனும் ஒட்டு கேட்கப்படவில்லை. 6 மாதம் நம்ம நாட்டில் இதுதான் பேச்சு. மோடி ஒட்டு கேட்டுட்டார். ரஃபேல் பற்றி 4 மாதம் 2019 எலெக்ஷனுக்கு முன்னால் மோடி வருவாரா, அந்த அளவுக்கு ரஃபேலில் மோடி லஞ்சம் வாங்கி விட்டார். அடுத்தது அதானியும் மோடியும் சேர்த்து முடானி அப்படின்னு கூட ஒரு கேவலமான அரசியல் பண்ணினார் ராகுல் காந்தி. உச்சநீதிமன்றம் இதில் உப்புச்சப்பு இல்லாத விஷயம் என்று கூறினார்கள். இதெல்லாம் நம்ம கண்ணெதிர நடந்த விஷயங்கள்.
இப்போது அதானி 47,000 கோடி ரூபாய் இங்கே முதலீடு பண்ண போகிறாரு. அதான் நம்ம சத்யா கார்ட்டூன் கூட போயிருக்காரு. அவர் போய் ராகுல் காந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிற மாதிரி, இனிமேல் அதானி எல்லாம் பற்றி ஒன்றும் பேசாதீங்க, நீங்கள் எனக்கு அதானி பணம் கொடுத்துட்டாருன்னு யாராவது சொல்லுவாங்க நாளைக்குன்னு. 3 பிரம்மாண்டமான சாதனைகள் மோடி செய்திருக்கிறார். அதற்கு இந்த நாடு கடமைப்பட்டிருக்கிறது. ஒன்று, பிரிவு 370. இது மாற்றவே முடியாது. இது போன கதை. இது ஏதோ நம்மோட ஒட்டின்னு இருக்கு. காஷ்மீர் அதோடு இருக்கட்டும். அவங்களுக்கு எவ்வளவோ பணம் கொடுத்து அந்த எந்த அளவுக்கு அவங்க மோசமான அரசியல் செய்தாலும் ஊழல் செய்தாலும் அவங்களோட ஒத்து போக வேண்டியது தான். பாகிஸ்தானோட பேசுவோம், ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி திண்டாடி கொண்டிருந்த ஒரு நாட்டில் காஷ்மீர் எங்களுடையது. 370 போகும். அந்த 370 போவதற்கு முன்னால் நான் எனக்கு அங்கே உள்ளே நடந்த சில டிஸ்கஷன்லாம் தெரியும். 3000 பேர் ஷாவார்கள், 50,000 பேர் இருக்காங்க அங்கே வெளியிலேருந்து சுற்றுலாவுக்கு போனவங்க. அவங்களெல்லாம் 4 நாளில் வெளில கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட்டில். ஏனென்றால் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு 15 நாள் 20 நாள் பிளான் பண்ணி நடக்கிற விஷயம் இல்லை. 4 நாளில் 50,000 பேர் சுற்றுலா. அங்கே சினிமா ஆக்டர்லாம் போயிருக்காங்க, கிரிக்கெட் வீரர்கள் போயிருக்காங்க. அவங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி மூட்டை கட்டி வெளியில் கொண்டு வந்துட்டு 370 நீக்கிறாங்க. சாதாரணமான விஷயம் இல்லை. உலகத்தில் யாரும் இது நடக்கும்னு நினைக்கல. இது ஏதோ பேனாவில் கையெழுத்து போட்டு நடக்கிற விஷயம் இல்லை. அங்கே போய் டோவல் போய் நின்று என்ன வேணால் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு ஆலோசகர் அங்கே போகிறார். இந்த நாட்டுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க. அவர்களை நாம் நியமிச்சிருக்காங்க மோடி. அவருக்கு ஒன்றும் விருப்பு இல்லை. இவர் நம்ம சம்பந்திக்கு தெரிஞ்சவரா, பக்கத்து வீட்டுக்காரர் தெரிஞ்சவரா, நம்ம ஜாதி ஆளா, இதெல்லாம் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் குழாமை தயார் பண்ண முடியுது. உலகமே வியக்கும் அளவுக்கு. அதாவது இந்த முஸ்லீம் நாடுகள்லாம் இதை சப்போர்ட் பண்ணாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? சீனாவுக்கு இதை அப்போஸ் பண்ணுறதா சப்போர்ட் பண்ணுறதாங்கிறதுல குழப்பமாக இருந்தாங்க. டர்க்கி மாத்திரம் தான் சப்போர்ட் பண்ணாங்க. பாகிஸ்தானை பற்றி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு பாகிஸ்தானுடைய நிலைமை என்ன? பாகிஸ்தான்கிறது யாருமே போய் பார்க்கறது, பாகிஸ்தான்றதே மறந்துட்டாங்க எல்லாரும். பிச்சை எடுக்கிற நாடாக இருக்கிறது. அந்த நாட்டிலேயே சொல்கிறாங்க இந்தியா எப்படி வளர்ந்துருக்கு பாரு. மோடிக்கு அங்கே ஆதரவாளர்களும் மோடிக்கு அட்மைரர்களும் அங்கே உருவாகியிருக்காங்க. எந்த நாட்டில்? 97% முஸ்லீம்கள் இருக்க நாட்டில் மோடிக்கு நல்ல பேர். இந்த மாதிரி நம்ம நாட்டில் ஒரு பிரைம் மினிஸ்டர் வரமாட்டாரா? அப்படி இப்படியே பேசுகிறாங்க, டெலிவிஷனில் பேசுகிறாங்க. அடுத்தது ராமர் கோவில். எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இருக்குது தெரியும். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 1947 சோமநாதர் ஆலயம் இடிக்கப்பட்டு அங்கே ஒரு மசூதி இருந்தது. அப்போ பட்டேல் என்ன பண்ணுறார்? பட்டேலும் KM முன்ஷியும் நேர காந்தி கிட்ட போய் இந்த இடத்துல சோமநாதர் ஆலயம் கட்டப்பட வேண்டியது. ஏன்னா முதல்ல முகமது கஜினியால் இடிக்கப்பட்டு பலமுறை இடிக்கப்பட்டு திரும்ப திரும்ப புதுப்பிக்கப்பட்ட ஒரு கோவில் அது. அந்த இடத்துல மசூதி இருக்கிறது, அதை மாற்ற வேண்டும் என்று மகாத்மா காந்தி யங் இந்தியாவில் 1925 ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். யாராவது ஒரு முஸ்லீம் ஹிந்து நிலத்தில் மசூதி கட்டினா அதை இடிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு எழுதியிருக்கார். அதையே கொண்டு நேருகிட்ட காமிச்சாங்க. அந்த மசூதி இடித்து அந்த இடத்துல கோவில் கட்டுவதற்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேபினட் ரெசல்யூஷன் போட்டாங்க. அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பணம் கொடுக்கணும்னு சொன்னார் அந்த ரெசல்யூஷனில். காந்தி சொன்னார் கவர்மெண்ட் பணம் கொடுக்கக்கூடாது, மக்கள்கிட்டேருந்து தான் இந்த பணத்தை வாங்கி இந்த கோவிலை கட்ட வேண்டும் என்று. பட்டேல் இறந்த பிறகு கூட இந்த கோவில் கட்டுவதற்கு அரசாங்கம் எல்லா உதவியும் செய்தது. 1951 இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்கு ராஜேந்திர பிரசாத் போகும்போது ஜவஹர்லால் நேரு கூறுகிறார், இது செக்யூலர் கவர்மெண்ட், நீங்கள் போகக்கூடாது என்று கூறுகிறார். அவர் சொல்கிறார், அரசாங்கத்தினுடைய முடிவு. அரசாங்கம் கட்டிய கோவிலுக்கு நான் போகக்கூடாது என்று கூறுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அப்படித்தான் நம்ம நாடு மாற ஆரம்பித்தது. ஜவஹர்லால் நேரு கூறுகிற சமய சார்பின்மை தான் நம்ம நாட்டினுடைய சமய சார்பின்மை. காந்தியோ பட்டேலோ கூறுவது அல்ல என்கிற 2 ஸ்ட்ரீம் நம்ம நாட்டில் உருவானதுக்கு முதல் காரணம் ராஜேந்திர பிரசாத சோமநாதர் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு ஜவஹர்லால் நேரு சொன்னது தான்.
காது வச்ச மாதிரி அயோத்தியா, மதுரா, காஷி எல்லாம் முடிக்க வேண்டிய விஷயம். அதை ஒரு பிரச்சனையாக்கி 1976 இந்திரா காந்தி போய் அந்த மசூதி இதை பிபிலால் கமிட்டியை வச்சு கமிட்டி சொல்கிறாங்க, இங்கே இருக்கிறதெல்லாம் கோவில் தாங்க, கீழே கோவில் மேலே மசூதி. கே முகமதுன்னு அவர் புக்கே எழுதியிருக்கார். நான் ஒரு இந்தியன் மலையாளி. அவர் சொல்கிறாரு, நாங்கள்லாம் அந்த டீமில் இருந்தோம். 1990 இந்த இடதுசாரி ஹிஸ்டோரியன்ஸ் தான் வந்து முஸ்லீம்ஸை தடுத்தாங்க, இதை கொடுத்துடாதீங்க ராமஜன் பூமியை, கொடுத்தாக்க பிஜேபி பெருசாக வளர்ந்துடும். ராமரே இங்கே பிறக்கலை, அவர் எங்கே ஈரானில் பிறந்தார், ராமர் இருந்தாருங்கிறதுக்கா எவிடன்ஸே இல்லை. இந்த மாதிரிலாம் சாதாரணமான மக்களுக்கு ஒரு மனசில் ஒரு வெறுப்பை ஊட்டி ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணலை அப்படின்னாக்க பிஜேபியும் வளர்ந்துருக்காது, ராமஜென்மபூமியும் விஸ்வரூபம் எடுத்திருக்காது, ராமர் இல்லை என்றால் இந்த நாட்டுக்கு இந்த பெரிய ஒரு எழுச்சியே ஏற்பட்டிருக்காது. ஏன்னா அந்த மூமெண்ட்லாம் நாங்கள் இருந்தோம், அந்த சமயத்தில் அனுபவித்தோம். ராமருடைய பவர் என்னங்கிறத நான் சொந்த முறையில் அனுபவிச்சிருக்கேன். இன்றைக்கு நாடே மாறிவிட்டது. இதற்கு காரணம் ராமர் கோவில். அதை எப்படி பண்ணாங்க, எவ்வளோ அழகாக பண்ணாங்க. அதை உச்சநீதிமன்றம் ஒரு மனிதாக தீர்வு கொடுக்கிறது. அதோடு எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக தான் கரண் சிங் சொன்னார். உச்சநீதிமன்றம் தீர்வு கொடுத்தப்புறம் ராமர் கோவிலுக்கு போவேனா மாட்டேனான்னு சொல்கிறதுக்கு ஒரு அருகதையே கிடையாது, நீ போகணும், அதுதான் ஒரே கடமை. இன்றைக்கு என்னாச்சு, காங்கிரஸ் ராமர் கோவிலுக்கு போக வேண்டாங்கிற முடிவை ஏன் எடுத்தாங்க? அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே முஸ்லீம் லீக் கேரளாவில் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டுக்கு போக முடியாது. இதை நாம் எழுதியிருக்கோம். முஸ்லீம் லீக் என்ன தெரியுமா சொன்னாங்க, இடதுசாரிகள்லாம் போக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் போயிடுவீங்களா? என்டையர் காங்கிரஸ் இட்ஸ் electoral fortunes in North India has been compromised for one parliamentary seat. இதான் உண்மை. இது ராமர் கோவிலுக்கு எதிரான முடிவில்லை. அதனால என்னாச்சு, காங்கிரஸில் சீஃப் மினிஸ்டர்ஸ் பார்ட்டி லீடர்ஸ் எல்லாரும் நாங்கள் கோயிலுக்கு போவோம்னு சொல்கிறாங்க. கட்சி எடுத்த முடிவு வேற, கட்சியில் இருக்கவங்க அதை பார்க்கறது வேற. அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனைகள், அதாவது 30, 40, 50 வருஷமாக இருக்க பிரச்சனைகளை ஒரு அரசாங்கம் வந்து அவங்க சால்வ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதில் பாகிஸ்தானை அப்படியே அடைக்கினது நம்ம மிரட்ட முடியாத சைனா. எப்போ பார்த்தாலும் மிரட்டுவாங்க. மிரட்டல் அப்படின்றது எழுச்சி பெற்ற பாரதம். நம்பர் 1 தலைவர் நரேந்திர மோடிங்கிறத மார்னிங் கன்சல்ட்டுங்கிற ஒரு, அது நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. உலகத்தில் இருக்க ஜனநாயக நாடுகளில் எந்தெந்த தலைவர்களுக்கு அதிக மதிப்பு இருக்கிறது என்று கணக்கிடும் ஒரு தனிநபர் ஒரு அமைப்பது 3 ஆண்டுகளாக 4 ஆண்டுகளாக மோடி தான் உலகத்திலேயே ஒரு தலையாய தலைவர் என்று தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் கீழே தான், எல்லா நாட்டு தலைவர்களும் பைடன் உட்பட எல்லாருமே கீழே தான். இது நம்ம நாட்டில் இதை பற்றி பெருமையாக பேசுவது கூட கிடையாது யாரும். இது நாம செய்யறதில்லை, உலகத்திலேருந்து நமக்கு வந்திருக்க முடியும். இத்தாலி பிரைம் மினிஸ்டர், ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர், பிரான்ஸ், பிரிட்டிஷ், ரஷ்யா, முஸ்லீம் நாடுகள் எந்த இடத்துல போனாலும் இவருக்கு பெரிய பெரிய விருதுகள். இவர் பாசன் கூப்பிடுறார் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர். இவரை மாதிரி ஒரு அட்ராக்டிவ் லீடர் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர். இதெல்லாம் இந்த நாட்டுக்கு உள்ள அங்கீகாரம், ஒரு தனிநபர்களுடைய அங்கீகாரம் கிடையாது. நாடுனால் அவருக்கு மதிப்பு, அவரனால் நாட்டுக்கு மதிப்பு. அதனால் நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, அரசியல் வளர்ச்சியை தவிர இது எனக்கு இந்த டிசிஷன் எப்படி எடுக்கப்பட்டது என்று கூட எனக்கு தெரியும். யுக்ரைன் 24 மணி நேரம் தான் டைம் இருந்தது பிரைம் மினிஸ்டருக்கு எந்த மாதிரி முடிவு எடுப்பது என்று. நம்முடைய வெளியுறவுத்துறை கூட இதுக்கு அசாதகமாக இருந்திருக்க மாட்டார்கள். அவர் இருக்கிறார் இந்த முடிவு தான் இன்றைக்கு உலகமே ஆடிவிட்டது. அந்த முடிவினால் உலகத்தினுடைய ஒரு நாட்டுக்கு இருக்க உறவுகள் மாறிவிட்டன. நடுநிலை நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கையில் ஒரு தனி அதிகாரம் வந்திருக்கிறது. உலக வல்லரசுகளுக்கு அவங்களுடைய அதிகாரம் குறைந்திருக்கிறது. The world order is changing because of India. இப்போ என்ன ஆயிடுது, ராமர் கோவிலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிற ராகுல் காந்தி ராமர் அந்த இடத்துல கோவிலை இடித்து மசூதி கட்டின பாபர் சமாதிக்கு போகிறார். இந்த
3 பேரும் அந்த அயோத்தியா பக்கமே போகல. அயோத்தியா பக்கம் போன ராகுல் காந்தி அங்கே போய் ஹனுமான் கோவில் தரிசனம் பண்ணிட்டு வரார். அவர் யாராவது இங்கே பரிகாரம் ஏதாவது சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு. அதை போய் தரிசனம் பண்ணிட்டு வராரு, கோவிலை பார்க்க போகல. ராமர் கோவிலுக்கு போகக்கூடாது என்று இந்த 3 பேரும் உறுதி பூண்டிருக்காங்க. ஏன்? இந்த ராமர் கோவில் அப்படிங்கிறது அவங்க பிஜேபி கையிலே கொடுத்துட்டாங்க. ராமர் கோவிலை மாத்திரம் இல்லை, வந்தே மாதரம், ராமராஜ்யம், இந்த எல்லாமே பிஜேபி கையில் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன ஆச்சுன்னாக்க, சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்த காங்கிரஸினுடைய அந்த ஸ்தானம் பிஜேபி கையில் காங்கிரஸ் தானமாக கொடுத்து விட்டது. இது காரணம் வாக்கு வங்கி அரசியல். ஒரு கட்சி அழிவதற்கு இதெல்லாம் காரணங்கள் மாத்திரம் இல்லை, இதெல்லாம் அடையாளங்கள். இந்த இந்தி கூட்டணிங்கிறது ஒரு ஆபத்தான கூட்டணி. 1981 அனுபவத்தை கூறினேன். எங்களுக்கு ராஜீவ்காந்தியை தோக்கடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான். அப்போ என்கிட்ட நிறைய பேசியிருக்கார், சார் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் ஆர்எஸ்எஸ்லேயே நிறைய பேர் சொன்னாங்க, ராஜீவ்காந்தி தோக்கடிக்கிறது நல்லதில்லை, ஏன்னா ஆல்டர்னேட்டிவே கிடையாது. ஆனால் எங்களுக்கு ராஜீவ்காந்தியை தோக்கடிச்சே ஆகணும். தப்பான சைடில் இருந்தேன் இப்போ. ஏனென்றால் இந்தியன் எக்ஸ்பிரஸே அழிந்து விடும். இந்தியன் எக்ஸ்பிரஸை காப்பாற்றணும்னா ராஜீவ்காந்தியை தோக்கடிக்கணும். ராஜீவ்காந்தியை தோக்கடிச்சாக்க இந்த மாதிரி ஒரு அராஜக கும்பல் தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அப்போ சொல்லுவார். நான் ராம்நாத் கோயங்கா உட்காந்து பேசியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. ஏன்னா அன்றைக்கு ராஜீவ்காந்தி பேரில் போஃபர்ஸ் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. இன்றைக்கு மோடி பேரில் ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. ஒரு தூய மனிதர், அவருக்கு ஒன்றுமே கிடையாது. அமித்ஷா சொல்லுவார், பல நாளைக்கு அவர் சாப்பிட கூட மாட்டார்ப்பா அப்படிம்பார். இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கவங்க, நெருங்கி பழகினவங்க, நண்பர்கள். அந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கிறதுனால தான் அவரால் இந்த உலகத்தையே எதிர்த்து நிற்க முடியுது. நம்ம நாட்டில் இருக்கவங்கெல்லாம் நத்திங். இன்னைக்கு அவர் உலக சக்திகள் அவரை எதிர்த்து அவரை டார்கெட் பண்ணுற மாதிரி நம்ம நாட்டில் யாருமே பண்ண முடியாது. அவர்களெல்லாம் எதிர்த்து நிற்கிறார் அவர். இந்த ஒரு நிலைமையில் தமிழ்நாட்டில் ஒரு துர்பாக்கிய நிலைமை. இந்த திமுகவை எதிர்த்து ஒரு கூட்டணி அமையாது. அதுக்கு முழு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி தான். திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் கிடைத்திருக்கிறது என்றால் அதனுடைய முழு பொறுப்பையும் எடப்பாடி தான் ஏற்க வேண்டும். இந்த தேர்தலில் நாம் எல்லாரும் ஒரு முடிவு பண்ணோம், ஒருத்தர் 100 பேர்கிட்ட பேசணும், பாஜகவுக்கு தான் ஓட்டு போட வேண்டும்.